மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தேசபந்துவின் சட்டத்தரணி முன்வைத்த 3 ஆட்சேபனைகளும் நிராகரிப்பு. 28ஆம் தேதி ஆவணங்களை குழுவில் சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு முன்னிலையில் நேற்றைய தினம் தேசபந்து சார்பில் முன்னிலையான சட்டத்தனி முன்வைத்த 3 அடிப்படை ஆட்சேபனைகளையும் நீதியரசர் பி சூரசேன இவ்வாறு நிராகரித்திருக்கிறார் என்பதான தகவல் தரப்படுகிறது. எனவே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 28ஆம் தேதி அது குறித்த சட்ட ஆவணங்களை குழுவுக்கு முன்வைக்குமாறும் போலீஸ் மாதிபர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முழுமையான சட்ட அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்காக அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராயும் உயர்நீதிமன்ற நீதியரசர் பி சூரசேன தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு நேற்று திங்கட்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியிருந்தது. இதன்போது குழுவின் இதர உறுப்பினர்களான நீதியரசர் அதாவது ஓய்வு நிலை MP இத்தடுவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித் பெரர் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். குழுவின் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸ் மாதிபர் முன்னிலையாக இருந்தார். குழுவின் விசாரணை நடவடிக்கைகளை அறிக்கையிடுவதற்கு ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் முதலாக அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்போது தேசபந்து தென்னக்கோன் சார்பில் குழுவில் முன்னிலையாக இருந்த அவரது சட்டத்தண்ணி சஞ்சய் வீரவிக்ரம 3 அடிப்படை ஆட்சேபனைகளையும் 2 கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் அதாவது நடவடிக்கை முறை சட்டத்தின் பிரகாரம் எனது சேவை பெறுநரான போலீஸ் மாதிபர் மீது 23 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளில் 21 குற்றச்சாட்டுகள் நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான நிலையில் பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட குழுவினால் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது. பாராளுமன்ற நிலையற் கட்டளை 91(e) பிரகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாகவோ அல்லது நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்படவுள்ள வழக்கு தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது. ஆகவே இவ்வாறான நிலையில் இந்த குழுவில் இவ்விடயம் விவாதிக்கப்படுவது முறையற்றது. அத்துடன் இந்த குழுவுக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் சட்ட அதிபர் சார்பில் ஆஜராக இருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் எனது சேவை பெறுநரை கடுமையான துணையில் விமர்சித்து கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த குழுவில் அவர் ஒத்துழைப்பு வழங்குவது எனது சேவை பெறுநருக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அவரை தவிர்த்து சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரை இந்த பொறுப்புக்கு நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் திலீப பீரிஸை இந்த குழுவில் நியமித்தமைக்கு ஆட்சேபனை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டு தனது 3 ஆட்சேபனைகளையும் குழுவின் தலைவர் நீதியரசர் சூரசேன முன்னிலையில் முன்வைத்திருந்தார். இந்த குழுவின் விசாரணைகள் மற்றும் செயற்பாடுகளையும் கண்காணிப்பதற்கு சர்வதேச பாராளுமன்ற சங்கத்தினதும் ஆசிய பாராளுமன்ற சங்கத்தினதும் பிரதிநிதிகள் மேற்பார்வைகளுக்காக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குழுவின் தலைவர் நீதியரசரின் அனுமதியுடன் கருத்துக்களை முன்வைத்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் எனது நண்பரான சட்டத்தரணி முன்வைத்த 3 அடிப்படை ஆட்சேபனைகளையும் நான் நிராகரிக்கிறேன். இவை அடிப்படையற்றவை. இந்த குழுவை தவறாக வழிநடத்தும் வகையில் இவரது ஆட்சேபனைகள் இருக்கின்றன. பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட நிலையற் கட்டளை 91(e) பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உட்பட்டதை தவிர எமக்கல்ல. இந்த குழு பாராளுமன்ற சபைக்குள் இருந்து கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. இந்த குழு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வதும் சாட்சியங்களை முன்வைப்பதும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. போலீஸ் மாதிபர் தேசபந்துக்கு எதிராக 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரம் துர்நடத்தை மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஆராய்வதே எமது நோக்கம். ஆகவே இந்த குழு சட்டத்தின் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொள்ளும் முழுமையான அதிகாரம் இருக்கிறது. நாம் சுயமாக இந்த குழுவில் வந்து அமரவில்லை. சட்டம் அதிபர் திணைக்களத்தினரில் பெயர் குறிப்பிடப்பட்டே குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க நியமிக்கப்பட்டேன். இவர் என்ன ஜனாதிபதி? நாங்கள் அச்சமடைவதற்கு போலீஸ் மாதிபர் அவ்வளவுதான். நான் அச்சமடைய வேண்டிய தேவை கிடையாது. நான் அரசு அதிகாரி. சட்டம் அதிபர் திணைக்களம் எனது பெற்றோருக்கு எதிராக வழக்கில் முன்னிலையாகுமாறு குறிப்பிட்டாலும் முன்னிலையாகுவேன். என்னை குழுவில் இருந்து நீக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு சென்று குறிப்பிடுங்கள். அத்துடன் இந்த குழுவின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்கு வெளியாட்களை இணைத்துக் கொள்ளுமாறு முன்வைத்த கோரிக்கை முற்றாக நிராகரிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் சுயாதீன ஊடகங்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றன. ஊடகவியலாளர்கள் அவற்றை அறிக்கையிடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் நீதியரசரின் அனுமதியுடன் தனது கருத்துக்களை முன்வைத்த தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சஞ்சய் வீரவிக்ரம எனது சேவை பெறுநர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான ஆவணங்களை இந்த குழுவுக்கு முன்வைக்க நான் விரும்புகிறேன். ஆகவே எனக்கு போதுமான கால அவகாசம் வழங்குங்கள் என்று கோரியிருந்தார். இருதரப்பு கருத்துக்களை மிக நீண்ட நேரம் ஆராய்ந்த சிறப்பு விசாரணை குழுவின் தீர்மானத்தை நீதியரசர் பி சூரசேன குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பாராளுமன்ற சட்டத்தின் பிரகாரமே இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிலை கட்டளை 91(e) இந்த குழுவின் செயற்பாடுகள் செல்வாக்கு செலுத்தாது. ஆகவே விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனைத்து சட்ட தத்துவங்கள் குழுவுக்கு உண்டு என குறிப்பிட்டு தேசபந்து தென்னக்கோன் சார்பில் முன்வைத்த 3 ஆட்சேபனைகளையும் நிராகரித்திருக்கிறார்.